அம்மா, கீழே சீர்வரிசை தட்டுல இருக்கிற நகையும் என்னோட தானே? ஆமா. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த 25 லட்சம் ரூபாய் கேஷ் அது அந்த தட்டுல இருக்குமா? இங்க 2 பேருமா சேர்ந்து நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்க பல பேருடைய உசுரை காப்பாத்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்க 2 பேரையும் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. மகனா, அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி சுத்தி போடணும்டி, ஞாபகப்படுத்த என்ன? சரிங்க அத்தை, கண்டிப்பா ஞாபகப்படுத்துறேன். அடியே, அதே மாதிரி என் பையன் கொடுத்த 1 கோடி ரூபாய உன் பேர்ல பேங்க்ல போட்டு வைப்பேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த பணம் உனக்கு தேவை, சரியா? ஐயோ, ஏன் அம்மாச்சி? ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே. கண்ணு வைக்கிற நேரத்துல காலம் கொண்டு போற உசுர அந்த மருந்து காப்பாத்தி கொடுத்துச்சியா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தமிழ்ச்செல்வி தான் ஐயா. காலம் கொண்டு போற உசுர அந்த மருந்து காப்பாத்தி கொடுத்துச்சியா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தமிழ்ச்செல்வி தான் ஐயா. ஐயா, அவ மேல கோவமா இருக்கணுமான்னு யோசிச்சு பாருயா. நம்ம குடும்பத்துக்கு ஆணி வேறு ஆலமரமே உங்க அப்பா தான்.